மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜோக்கர் அண்ட் ஒரு வீடியோல நம்ம என்ன ஆட போறோம்னு கேட்டீங்கன்னா, அனிமல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு கேம் இருக்கும் ரோப்ளாக்ஸ்ல. அந்த கேம் நம்ம இன்னைக்கு போட்டு விளாடலான்ட்டு வந்திருக்கோம். ஹெட்ஃபோன் தான் மறக்காம ஹெட்ஃபோன் போட்டு பாருங்க. வால்யூம் 300 குட்டி வச்சு பாருங்க. சப்பராங்க நம்ம குரலெல்லாம் கேட்கும் என்ன கதையான்னு. அப்புறம் நம்ம மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு வந்துருங்க. மறக்காம நம்ம ஃப்ரீ ஃபயர் அடிங்க. மறக்காம உங்க யூடி கமெண்ட் அடிச்சு போங்க. சும்மா வரல ஒரு 4 பேர் வந்திருக்கோம் கைஸ். நல்ல ஃப்ரெண்டா கேட்டீங்கன்னா ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. சும்மா ஏங்காயே நான் பாட்டு போட்டு வந்தேன், அவ்வளோதான் கிடையாது. எப்பவும் பாதியில் வெளியே போயிடும். எல்லாரும் தெரிஞ்சு வச்சுதானே. கன்னு ரோப்ளாக்ஸ் தான் விளாங்கும். சரி அப்புறம் சாக்லேட் சாக்லேட்டு அதுவும் ரோப்ளாக்ஸ் நாக்கிட்டு போச்சு. திரும்ப காஃபியாவது குடிப்போம். இது ரோப்ளாக்ஸ்னா ஒரு டியூஷன் காஃபி வருஷமா இருக்கும். சரி கைஸ், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருங்க கைஸ். நம்ம கொண்டாடம் பேச மாட்டோம், கொண்டாடும் எனக்கு சொன்னது சரி கிடையாது. ஏன்னா ஏதோ பாட்டு போட்டு விட்றான் கைஸ். முதல்ல எப்படி பண்ணி சொல்லிடுறேன். ஆள் வருவாங்க, அடுத்து அவங்ககிட்ட இருந்து ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்கா அந்த மிஷின் பண்ணிருக்கோம், அதில் போட்டு எதை டச் பண்ணாங்க. அடுத்த லைட்டில் வரும், அதை கேட்பாங்கல்ல அப்பாயும் வேண்டாம் அது வரும். அதை எடுத்து நம்ம போட்டு நம்ம டால் கொடுத்தா நம்ம முடிஞ்சிடும். அடுத்த ஒரு ரூம் என்ன ரூம் சொல்லுவாங்க, ரூம் 6 or 3 சொல்லுவாங்க. நம்ம அந்த ரூமில் போய் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம கடைசியில் பண்ணுவாங்க. நான் பாதி விட்டு ஓடி வரேன். ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நான் முதல்ல ரெக்கார்ட் எடுத்து அதுக்கப்புறம் மைக்கில் பேசுவோம். எல்லாம் தெரியும். இல்லை நினைக்கிறேன் தெரியலன்னு தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம லைக் போட்டு பாருங்க. லைக் கேட்க வேண்டியது ஏன் விஷயம், லைக் போட வேண்டியது உங்க கடமை. சப்ஸ்கிரைப் கேட்க வேண்டியது என் கடமை, சப்ஸ்கிரைப் போட வேண்டியது உங்க கடமை. வீடியோ கிரியேட் பண்ணது என் கடமை, வீடியோ பார்க்குறது உங்க கடமை. உங்க கடமை எப்படி ஹெல்ப் பண்றீங்க, உங்க கடமையில பாருங்க கைஸ், சரிங்களா? அப்புறம் கேட்டீங்கன்னா ப்ரோ இது என்ன மைண்டோட சொல்லியிருப்போங்க கைஸ். நம்ம ஒரு ஆரோக்கியம் போடலான் இருக்கோம். அது ரோப்ளாக்ஸ்ல தான். நான் பிளேஸ்ல போய் பார்த்தேன் ஆரோக்கியம்னு. போட்டோ பார்த்து எனக்கு திகிலாயிடுச்சு. எப்போ இதெல்லாம் போடுறேன் நைட்டு தூக்கம் வர நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் ரோப்ளாக்ஸ்ல போடுறேன். ரோப்ளாக்ஸ் வந்து பயம் இருக்காது கைஸ். அதான் கைஸ் ரோப்ளாக்ஸ் போடுறோம். அடுத்து நம்ம கொஞ்சம் பாட்டு போடலாம் கைஸ். முதல்ல எனக்கு இந்த பாட்டு தான் பிடிச்ச அந்த கரவன் பட சாங்கெல்லாம் இப்போ நான் போடுறேன். ரூல்ஸ்
ஊதியா ஊதுவாரே இது எங்க டெரிட்டரி நாங்க பெரிய நாங்க கல்லற சந்திப்பா மாட்டிக்கின சர மாதிரி நாங்க ஒரு மாதிரி தம்பி ஓட்டம்ப பாத்துக்க எங்க கொடி ஊரெல்லாம் பற குத்தி பறந்துட்ட பட்டாசு வெடிக்கும் ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்கும் கண்ட்ரி மண்ணங்க கட்டுன கேங்க கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த சனாமணி பார்த்துக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒன்று வந்துருக்கோம் இது ரெண்டாவது நம்பர் பார்த்துக்கணும் கை கால் எங்கே இருக்கும் கைஸ் பண்ணி சொல்லுங்க அடுத்த பாட்டை பண்ணலாமா வேண்டாமான்னு அடுத்த பாட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பம்பட்டில் உள்ள அந்த மெயின் சாங் அந்த கருப்பு சாங் அந்த சாங் போட போகிறேன் மறக்காம லைக்கை தட்டி விட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க கைஸ் கஷ்டப்பட்டு உங்களை 2 சாங் போடுறேன் தயவு செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க கைஸ்
நாங்க எப்படி இருந்து பார்க்காம கம்மல சொல்லிட்டு போவாங்க கைஸ். அப்புறம் என்ன கருப்பு சொன்னாங்க கைஸ். ரொம்ப நாளா எவன்ட்டி காணும் பார்த்தா நானும் பிங்கிறது மட்டும்தான் ஆடுனோம். அடுத்து பார்த்தா எவனுமே இல்ல. 2 வெளியே போயிட்டாங்க போல. வேற வந்து ஒழுங்கு ஆடுவாங்க. ஃப்ரீ ஃபயர்லாம் அப்படிதான், எங்க பார்த்தாலும் அப்படிதான். காஸ்டியூம் நல்லா போட்டு தரப்ப ஓல்டு பிளேயரா இருந்துச்சு, நல்லா ஆடுவாங்கன்னு பார்த்தா போய் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. மொதல் ஆளா டென்ஷனா ஆயிட்டு. அதனால வந்த கேம்ல போட்டுட்டு இருக்கேன். என்னடா ஒருத்த வந்து ஆளை காணும். என்னாச்சு சரினாச்சு டிவிக்கு அண்ணாமலை வேற இருந்த கனவா பிளஸ் ஒன்னு இருக்கான். செலவு போட்டு உடச்சிட்டு வரக்கான். சரி ஏன்டா அடி கிடக்கப்பா திரும்ப. அடுத்த மாதிரினா ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு போட்டிருக்கு, ஏதாவது பேர் போட்டிருக்கு எனக்கு தோணும். அவனும் செக் பண்ணிடலாம். வாங்க செக் பண்ணிடலாம். போட்டோ எடுத்துடலாம். சரி எடுத்துடலாம். ஸ்ட்ரைட்டா பேர் வாங்கணும். நல்லா பண்ணிட்டு மாட்டோம். சவுண்ட் கேட்கல மெஷின்ல அந்த யூடியூப்ல அந்த மாதிரி டேங் 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 அப்படின்னு அந்த மாதிரி சவுண்ட். ஏன்னா அடிச்சுட்டு துறப்படா அப்படின்னு சொல்லிட்டு துறப்ப வந்தா எல்லாம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு. அடுத்து ஆள் கேமரா சரி. அடுத்து எவ்வளோ ஒருத்தர் வாராரு. ஹாக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. சரி வந்து என்ன இவன் ஆர்ப்பாட்டம் பண்ண போகணும். வாடா என்னடா உனக்கு வந்து போயிட்டா காப்பி வேணுமா? காப்பி தான் சரி கொடுத்துரும். அம்மா வாய் விடுங்க வரல. அவங்க இதையாவது கொடுத்துருவோம். இந்தாங்க காப்பி. நன்றி, யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நான் என்ன சொல்லல. மறக்காம லைக் தட்டிட்டு பாருங்க. மே ஆர் யுவர் ஃபேவரட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ரெட் கலர்ல என்னன்னு தெரியல. எடிட் பண்ணிட்டு பார்க்கும்போது என்னன்னு தெரியல கைஸ். ஓபன் பண்ண எடுத்து எழுதி சொல்றாங்க. இது ஒரு டூ நாட் ஓபன் வர எழுதிருக்கு. திறக்காம நடக்குன்னு தெரியல. சரி திறப்போம். கொடுத்துட்டான், திறந்தான் ஆகணும். திறப்போம். ஏதோ வந்திருக்கோம் என்னன்னு தெரியல. யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு வந்துருக்கு. பொட்டி கீழே வர கைஸ். இந்த பொட்டி தான் எப்போ வரும்னு தெரியல. பேசுனா யோ நீ உடச்சிட்டான். எல்லாம் பண்ணக்கூடாது. கை கால்லாம் உதறது கேசுங்க. தலை உதறது. முதல்ல வேணா நம்ம ஒருத்தன் உதறிச்சு கை கால்லாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அவன் ஏன்னு கை காலம் உதறுது. டூ நாட் ஓப்பன் வர காட்டு. ஆனால் எந்த கை சிம்பிளும் காமிக்க மாட்டேக்க. சரி நாங்கள் என்ன வேற தெரியல. நம்ம ஏன் சாப்பிட வரைக்கும் பே பண்ணலாம் கைஸ். யாரும் வருத்தப்படாங்க டக்குன்னு முடிச்சிடணும் அப்படின்னு. யோக்கரையும் நம்ம 4 கை விடப்படார். அடுத்து இதுவும் 3 பேர் இருக்காங்க. அடுத்து சொல்றாங்க ஐ வாண்ட் டு செக்கிங் மை பாஸ். இது வந்து சொல்லுவாங்களே பாசண்டா என்னன்னு தெரியல. கண் தெரிய மாட்டேங்க. எடிட் பண்ணிட்டு பார்க்கும்போது வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போனோம்னா அதனால எது கணக்குல சரியா தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல வேற பாட்டை போட்டு விட்டுருக்காங்க. எந்த பூ போட்டான்னு தெரியல. ரூம் நம்பர் 1 போறாங்க. சரி பிங்க் கலர் பாத்துக்கோங்க. அதே ஒன்று தோணுச்சு. ரொம்ப நேரமா பார்க்க நானும் மட்டும் இருக்கேன். அந்த 2 பேர்த்த எங்கடா அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்துல யாரும் அப்படி வந்துட்டேன். இந்த ரூம்ல ஏதோ ஆள் இருக்கேன் பேஷண்ட் இருக்காங்கன்னு பார்த்தா யூனிவர்சிட்டி நம்ம அவங்க பார்ப்போம். பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம். ஸ்கேன் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணக்கூடாது. வேற என்ன பண்ணலாம் லைஸ் சொல்லுங்க. மறக்காம லைஸ் தட்டி விட்டு பாருங்க. ஸ்கேன் லெவட் ஆயிடுச்சு. அதான் கேட்பாங்க என்னதான் கேட்பாங்க வேற தெரியல. ஸ்லைமும் அந்த தெர்மாமீட்டர் அதுக்காக அதான் நினைக்கிறேன். ஸ்லைம் எடுத்துடலாம். தெர்மாமீட்டர் காட்டுருந்தாங்க. தெர்மாமீட்டர் தான். சரி உடனே கொடுத்த ஆரம்பிச்சிருவான். புட்ரை அவ்வளோதான். ஃபைனலி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். சிங்காவும் நிற்கான். யாவும் தெரியல. அனாமலியா இருக்கான்னு நினைப்பேன். பார்க்க தெரியலையே. நல்லா தான் இருக்கேன். சரி அவன் போட்டோ எடுத்து மாட்டேன். போட்டோல மாட்டிப்பாரு. திட்ட தெரியுது. அப்ப அனாமலி தானே. இன்னும் கேமரா செக் பண்ணிடலாம். வாயை பிறந்துட்டு இருக்காங்க அவங்க. வாயை பிறந்துட்டு இருக்காங்க. தெரியுதாங்க உங்களுக்கு போட்டு வாயை பிறந்துட்டு இருக்காங்க கேமரால. போயா வெளியே யாரையும் ஏமாத்தலாண்டி பார்த்தேன். தெரியும் போதும். அனாமலி ப்ரோ ஏங்கிறத அவன் கோவப்படுறாப்புல சரியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பழக்கப்பட்ட ஆள் வராரு. எனக்கு வேற லாட்டா கைஸ். அது ரெக்கார்டு நல்லா ஆன்ட்டு அது தூக்கி போட்டாங்க. இது இன்னொரு போட்டுருக்கேன். இது வந்து எப்பவுமே வருவாராம் இவரு. பேர் என்னன்னு தெரியல. பேர் ஏதோ போட்டுருக்காங்க. ரான் பேர் ரான். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கேன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கேனா என்னன்னு தெரியல. ரெகுலர் பேஷண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்து இந்த கேம் பார்த்து ரெகுலர் பேஷண்ட்.
எப்பவுமே வருவாராம். வேலையை வந்து நம்ம கூட்டிட்டு போவா. வேற ஒண்ணும் முடியாது. இது செக்கோண்டை பாவே பாவமா இருக்கா, கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு எவ்வளவு பேசுனா சொல்றாங்க. யாரு கேட்பானே, சரி சும்மா இருந்துட்டு போறான் அப்படின்னு விட்டாது. சும்மா அடுத்து வச்சுக்கோ ப்ரோ, உனக்காக I have your room 2. Thanks, I will be to room number 2 அப்படின்றோம். பார்க்க ஊதாதவள் ஆனால் இதுதான் என்னதான் இருந்தாப்போம் நார்மலா இடம் தெரியும். சரி நம்ம போட்டோ போட்டு பார்த்தரலாம். I am full joiner. தெரியல நம்ம இங்கிலீஷ் தாண்டதி தோந்துக்குங்க, ஆனால் அவ்வளோவா தெரியாது. ஏதாவது வச்சுக்கோங்களேன், போட்டோ எடுத்துரும் மாட்டினாண்டாக்கும் போது நீங்கள் போட்டோ பார்த்தோம்னா சரி நான் இதெல்லாம் எடுத்துரும். போட்டோ போல திட்டா இருக்கு. பார்க்கும்போது வாயை கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ என்னையா வர்றவங்க வாயை கொடுத்து எப்படியா போட்டோ பேசுதேன். ஓ வெளியே போ பார்க்கலாம். வாயை பார்த்து தட்டுறான் பாரு. போறான் வாட்லோ சரி சட்டிதான் கோல் போடுறான். அவ்வளோ உனக்கு என்ன பண்ண முடியும்? பாவா வெளியே அண்ணாமலை நான் எங்க போடுறது உங்களை உள்ள விட்டோமா? சளி லைட்டா சளிக்கு யூஸ் பண்ணது. கண்ணு வலிக்கு காலேருந்து கேம் டேவா கண்ணெல்லாம் வலிக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாக்குறவங்க ஃப்ரீ ஃபயர் ஆடுங்க, மறக்காம கமெண்ட் மறக்காம வீடியோ கமெண்ட் வச்சுக்கோங்க. தமிழ் பிளேயரா இருக்கணும் பாக்குறவங்க. அதுக்கு என் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவாங்க திரும்பி போ யூடி போட தேவையில்ல, எனக்கு தெரியும், நான் பாத்துட்டேன். ஓகே நான் பாஸ்போர்ட் எடுத்து சரியா தெரியல எடுத்து கொடுப்போம். பாஸ் இருந்தா சொல்லுவாங்க. ஸ்கின் கலர் இருக்கானா இல்லையா வெளியே போட்டா நினைக்கிறேன். தலைவர் அவரு பேசி வந்து 17 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸ்கேனிங் ரூமா ஸ்கேனிங் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தெரியாது. இது என்ன பேசுறவங்க கருப்பா இருக்கு. 45 போல டெத்துன்னு கவனிச்சுது. என்ன கலன்னு தெரியல. பேசின வராங்க போய் பார்த்துக்கலாம். இவன் எக்ஸல் ரூம் தான். ஸ்டோரி வித்தியாசமா இருக்கு. சனமொழி பார்த்தாலே தெரியுது. செக்கிங்ல வேண்டாம் கூட்டா கேட்டேன். கேமரா ஒரு வாய் போடுங்க அந்த மாதிரி வாய் போட்டு நம்மளே பார்க்காங்க. யோ ஏன் எங்க பார்க்க போய் வந்து அடுத்த வராங்க. கேமரா டவுன் வேற தாங்கிடுது. நான் கேமரா போயிடுச்சு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். எங்க இருந்து வேற தெரியல. என்ன பண்ணுவேன் இன்னைக்கு எவ்வளவு நல்லாதான் இருக்கு. பார்த்தாலே தெரியுது அண்ணாமலைன்னு இதுக்கு பண்ணிக்கிட்டு கூட்டி விடுறோம். வெளியே கேமரா பார்த்துட்டு கேமரா செக் பண்ணுங்க. வாட் நோ சர்வீஸ். இப்போ நீ எப்படி போறானியோ கருப்பு இல்லாத இருக்காங்க. என்னடா அது கலர்லாம் வித்தியாசமா இருக்கு. கால் கைகிட்ட உடுத்துட்டு கிடக்கு. கலத்தோட பேரும் தேட போறான். அரிசி அடுத்து ஏதோ ஹலோ மை அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க. நம்ம கண்ணு வர இந்த கேமரா நல்லா சரி பண்ண வேண்டியது. கேமரா ஃபிக்ஸ்ட் அடிங்க வந்துட்டு நம்ம அடுத்து போயிடலாம். ஹெல்மெட் நிற்காங்க எதுக்குன்னு தெரியல. நாங்கள் சரி பண்ணிடலாம். பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு. மெஷின் டெஸ்ட்டுக்கு வருவோம். ஸ்கேனிங் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஆனோட அதை சைட்டை அடுத்து பண்ணிடலாம். நேரம் பேசிட்டு இருந்தேன். தொண்டாவா இருக்குது guys. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ தலைமுறை கிளி போட்டுட்டே இருக்கேன். உங்க தம்பிய உங்க கூட பிறந்த தம்பி உங்க வீட்டுல உள்ள தம்பிய நினைச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க. சாப்பிட்றமே ரெக்கவர் ஆகிடும். நம்ம அடுத்த பேசணும் பார்த்து போயிடலாம். போட்டோ எடுத்துடலாம். போட்டோ பார்த்துடலாம். கருப்பா இருக்கு கணிது. அண்ணாமலை போட்டு வந்தீங்க. எஸ் போட்டோ போதும் நமக்கு மைனஸ் பண்ணிட்டாங்க பிரெயினை. இந்த பேரும் எதுக்கு இருக்கானு கையை கால வந்து முழுத்துட்டு கிடக்காப்புல. சரி சரின்னு வருது. கோபலிட்டு போவான். ஓயா ஓயா நான் சாப்பிட்றதுக்கு அவனை உள்ள விட்டுட்டு நம்ம அடுத்து போயிடலாம். கேள்வி எடுக்கிறாருங்க. என்ன பண்ணுவோம் நீங்க ஆம்பளையா கூப்பிட்டியோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், வசதியா இருக்கும். சும்மா நான் சொல்லுங்க செக் பண்ணுவோம். போட்டோ பார்த்துக்கலாம். அங்கே ஸ்நானவங்களா தான் இருக்காங்க. நல்லவங்க தான். அண்ணாமலை கிடையாது.
காரணம் பார்த்துக்கலாம். இப்ப வர சாட வரைக்கும் நடத்துவாங்க வயசுல. அவ்வளோதான். எப்படியும் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 18 நிமிஷம் வீடியோ போகும் கைஸ். கொஞ்சம் பசங்க நமக்கே தெரியாது. இடம் இவங்க தான் வருவாங்க. எக்ஸ்ரே தான். எக்ஸ்ரேனா இந்த ரூம்குள்ள தான் வரணும். சிக்காக பொறுமையாக பார்க்க ஏற்பட்டு உண்மை பொறுமை படவும் பெய்யுது எருமை ஏழ்நாள் வெறுமை பெருமை அதுவும் நெடுவது. ஏன் அவங்க எப்படி பண்ணுங்க தெரியல. வாங்க இந்த பார்க்கணும். வெப்சைட் சொல்றாங்க. ஒரு காபி ப்ளூ டார்க் ப்ளூ, அடுத்து மஞ்சள், அடுத்து பிங்க்கு, அடுத்து எல்லோ. பச்சைன்னு நினைக்கிறேன். ப்ளூ எல்லோ பிங்க் எல்லோ கரெக்டா வந்துருச்சு guys. ஸ்டேஜ் வந்துருச்சு. வெளியில வந்துட்டாங்க. அடுத்து அந்த விஷயம் சொல்றாங்க. விஷயம் எனக்கு அட்வான்ஸ் வேணும். டிஸ்பிளே இருக்கு. கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுட்டாங்க. எலும்பு காட்டுது. இவங்க தெர்மாமீட்டரும் அந்த இது ஆயில்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. தெர்மாமீட்டர் அந்த கிட்டே இருக்கு. அடுத்து ஆயில்மெண்ட் சும்மா எடுத்து அது போட்டுருவான். நாங்கள் என்ன வச்சுக்கோங்க வச்சுக்காத அவ்வளோதான். அவ்வளோ என்ன ஒரு ரெக்கார்ட் வெளியிட்டுருவோம். அடுத்த வேறதை யாரும் இந்த சளியை போட்டு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியறது எதுவுமே கிடைக்கலையாடா. என் ஹாஸ்பிட்டல் தான் கொடுத்துடாடா. நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடா பார்க்கலாம். எஸ் டாக்டர் இஸ் கம்மிங். மேலே வந்துருக்குன்னு தெரியல. உங்களுக்கு செக் பண்ணிட்டு எல்லாமே வெளியே போட்டாங்க. இந்த 3 பேரும் வெளியே போட்டாங்க. நம்ம மட்டும் தனியாக விளாண்டுட்டு போகிறோம் நினைக்கிறேன். எவ்வளோ இல்லை என்ன பண்றது நம்ம தலைவர் மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? ஐயோ வாயோ டாக்டர் நினைக்கிறேன். டாக்டர் என்ன டாக்டரே நீ தானே? ஏன் டாக்டர் தான் வராது. வாங்க 2 வந்து ஏதாவது இந்த அப்படி எதை கொஞ்ச பேர் வந்து அன்சேபிளா வராங்கல்ல. இப்ப வந்து நிறைய அனாமலி வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்லு. ஆனா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. அனாமலி இப்ப அதிகமாயிட்டாங்க. அதனால ஏதாவது ஸ்பெஷலிட்டி நான் பண்ணி தரேன் அப்படின்றாரு டாக்டர். அதனால தேவையில்ல அப்படின்ட்டோம். ரிப்போர்ட் அந்த 5 ஒரே ஒரு கஸ்டமர் மிஸ் ஆயிட்டாங்க. ஒரு டவர் போட்டோம்னா குட்டுன்னு வந்திருக்கு. சரி குட்டு ஓகே கைஸ். நம்ம கூட ஒரு 4 அப்படின்னு வருது. இது வராங்க. சரி அனாமலி இருக்கும்போது நினைக்கிறேன். போட்டோ மாறினதான் சொன்னேன். தான் நான் தந்துடலாம். அடுத்து நான் வரல. ரைட் ஓகே. வராத வரைக்கும் சந்தோஷம். வந்தாங்கன்னா சந்தோஷம். நம்ம அடுத்து வேற என்ன பண்றது? ரூம் நம்ம டூர் போறான்றாங்க. அவங்க போட்டு வாங்க. நம்ம பேரை சாதிச்சு நீங்க தந்துடலாம். ஏன்னா நேரம் பார்த்தா வரீங்களா நீங்கெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஆனால் நார்மல் பேசுன்னு நினைக்கிறேன். அடுத்து போட்டோல வேற ஏதாவது செக் பண்ற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். பொறுமை கனவும் தெரியுது. கேட்டுக்கோங்க எல்லாரும். ரிப்போர்ட் செக் பண்ணியாச்சு. போட்டோ எடுத்துட்டாச்சு. போட்டோ செக் பண்ணிடலாம். நார்மல் பேஷண்ட் தான். அவங்க வருது. அடுத்து சரிதான் முடிஞ்சு நாங்கள் அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சுக்கோங்க விட்டாங்க. அடுத்து என்ன பண்றது யோசிக்க. கைஸ் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்க. நான் சொல்றேன் வச்சுக்காதீங்க கைஸ். வேற வழி இல்லை. சொன்னாதான் போடுவீங்க. சொல்லாமலாம் போட மாட்டீங்க. சொல்லுறது மட்டும் பார்த்தானா போடுவோம். வேற ஒன்றும் கிடையாது. ஏன் சொல்லு 14 மட்டும் மொபைல் சொல்லு கொஞ்சம் தான் ஃப்ரீ ஃபயர் கேம் போடுவோம். எல்லா கேமும் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வேற என்ன கேம்லாம் விளையாண்டு கமெண்ட்ல கமெண்ட் அடிங்க. நான் எல்லாரும் கமெண்ட்டையும் பார்க்க மாட்டேன்னு கிடையாது. ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியுது. ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியல. எல்லாரையும் படிச்சவங்க பேசுறது சாரி கைஸ். அப்புறம் நமக்கு லைவ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அன்சேபிள் ஓகேலையும் வருது. என்ன எதுவும் தெரியல. லைவ் என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு நம்ம லைவ் போட ஸ்டார்ட் ஆயிடலாம். லைவ் ஓப்பன் ஆக படிக்கிறதுனால லைவ் போடல. லைவ் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டு விட்டுருவேன் கைஸ் லைவ் எல்லாம்.
உங்களுக்கு என்ன செய்ய நம்ம தலைவி மாற்றம் இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. யாரும் நம்மளுக்கு கோச்சிக்காதீங்க கைஸ். நீங்க பாத்தீங்களா இல்லையா கைஸ், மேல பாத்தீங்கன்னா சதடி பெருங்க பதவி பெருங்க. நான் சொல்லிட்டு பாத்துட்டு நினைக்கிறேன் மேல ஏதோ சிவப்பு கலர்ல கண்ணெல்லாம் இருந்தது, பார்த்தாதான் மைனஸ் ஆகும் பிரெயின் வேற. ஆனா பார்த்தா தெரியுதா கைஸ், மேல ரெட் கலர் சீலிங்ல அதான் அதுதான் ஹனி கேட்டுறாங்க. நினைக்கிறேன் ஹனி அதானா செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பாத்துக்கோங்க, திரும்பி போறேன். கண்ணு தெரியாத மேல ஓரத்துல பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது. அவங்க ஏதாவது பார்த்தா தான் மேல பாத்தீங்களா அதான். ஆனா டாக்டர் சொன்னாரு ஏதோ அனாமல் இருந்தா பார்த்தாலும் பார்க்காம இருந்துக்கோ, உன் கிட்ட இருந்தா மட்டும் கதை போட்டிக்கு அப்படின்னாங்க. சிவா நம்ம எதுக்கு அடி ஏற்றலாம், ஸ்கேனிங் போயிட்டு இருக்கு, இன்னும் சரியா வந்தாலும் நம்ம அடுத்துட்டு வரலாம் அப்படின்றாங்க. அவுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா பிளட் டெஸ்ட் எடுப்போம்ல, மழை தெரிஞ்சு போயிடுச்சு சோரமா கண்ணு உங்களை பார்த்துது. ஆனா நம்ம அதை பார்க்க கூடாது, பார்த்தா பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க இதை எடுத்துடலாம். அடுத்தது அப்புறம் வீடியோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தைக்கிட்டு வந்துருங்க. பேண்டேஜும் அந்த இதுவும் கேட்காங்க, கிட்டே தான் இருக்கு. கிட்டே இருக்குமா அந்த பாட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வந்துட்டேன். இது போட்டுடலாம், இதையும் போட்டுடலாம், அவ்வளோதான். அடுத்த ஒரு கியூராகி வெளியே வந்துடுவாரு. நம்ம வேற ஏதாவது பேசிட்டு வந்தீங்கன்னா பார்க்கணும். எவனுமே இல்லை, வரும்போது கூட்டமாக 4 இடத்துல வந்தோம், போகும்போது பார்த்தா ஒரே ஒருத்தனா போக வேண்டியது. இங்கே யாரும் ஒருத்தர் இருக்காங்க, வாங்க செக் பண்ணி தரலாம். ப்ளூ ரெட்டு ப்ளூ பிங்க் ப்ளூ ரெட்டு ப்ளூ பிங்க், அவ்வளோதான். ஃபைனலி முடிச்சாச்சு. ஸ்கேன் ஆகுது. ஸ்கேன் ஆகி முடிச்சோன்னு நம்ம அடுத்து போயிடலாம். ஸ்கேன் ஆகட்டும், நல்லா ஸ்கேன் ஆகட்டும். அடுத்து இதை பார்த்துடலாம். அப்போதான் தெரியும் எடுத்தேன் நான். இதை எடுத்துடலாம். ரைட்டு மேலே இது வருது. சரி தேனா ஏன் மட்டும் தேனே தட்டுக்கு மேலே குடிச்சிடலாம். இந்தாங்க போஸ், சாப்பிடுங்க போஸ். இது பாய்ஸ் அடுத்து போயிடலாம். அடுத்து யாருன்னு வந்திருக்கான் ஏதோ பேச வந்திருக்காங்க. ஸ்பைர் பேசன் தான். யார் எனக்கு அவனை போட்டு கடிச்சிட்டு இருக்க. நான் அவரை இதை பண்ணிட்டு அடிங்க ஓடு 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 கடிக்காங்க. ஓட்டாங்க. நீ எப்பயா வந்தான் கடற்கரை பாருங்க, வாயப்பாரு நீ எங்க செஞ்சுட்டாங்க. அதோட யாரும் கடிக்காம பார்த்து என்ன பாத்தீங்களா சக்கா நடந்ததா. அடுத்தது உங்க தலைப்பு போடலாம். சார் போயிட்டு ஐயோ டென்ஷனை கலப்பாங்க. சும்மா இருக்காங்க. நான் பார்த்தேன் இவன் நார்மல் தான், நார்மலி கிடையாது. அடுத்த பேர்லாம் சரி ஓகே, ஏதோ நல்லா தான் இருப்பா. பூனமண்டை வணக்கம் கொடுக்காப்புல செக் பண்ணிடலாம். அடுத்து எஸ் ட்ரெயினும் பாய் தான் இருக்கு. பாதி போனா அவ்வளோ முடிஞ்சிடும், முடிஞ்சிடும். பாய் தான் இருக்கு. அடுத்து ஸ்கேன் எடுத்துடணும். அப்பாயின்மெண்ட் மட்டும் எடுத்து கொடுத்தா முடிஞ்சிடும். எடுத்து கொடுத்துடலாம். அப்பா எண்ட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அடுத்தது வேற என்ன பண்ணிடலாம். இருக்காரு பார்க்க நார்மலாக தெரியலாம். மட்டும் இருக்கக்கூடாது. அக்கா வாங்கி வாங்க டெஸ்ட் எடுத்துடலாம். டாக்டர் ஜன உடஞ்சிருக்கு தானே, சரி பாருங்க டாக்டர். ரூம் ஒரு 6000 ஒரு பேர்சன் போயிருந்தாரு நினைக்கிறேன். அவங்க மாறப் பார்த்துருந்துடலாம். செக்ஸ்ல எவனோ ஒருத்தர் இருக்கான். 8ஆவது என்ன நியூஸ்ல போட்டவங்க தான் வாரேன். 45 காணுது. சேரணும் நான் சேம் குறைவில்லை. இல்லை தண்ணி வந்துட்டு கொடுத்தாச்சு. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்று பண்ணோம்னா டாக்டர் வந்துட்டாரு. நம்ம கடைசி சிட்டி தான். நான் எழுத்து வர 11 தான் இருக்கு பிரைனு சொல்றாரு. ஓகே நோஸ் பார்த்தீங்கன்னா இந்த தொல்லை அதிகமாயிடுச்சு. இந்த இதுக்குள்ள அதை சொல்லுவாங்களே சாப்பிட்டீங்க இதை சொல்லுவாங்க. தொல்லை அதிகமாயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு கடிக்க ஆரம்பிச்சது. நம்ம ஹாஸ்பிட்டல் கூட வந்து கடிச்சிட்டே இருந்ததா, அடிச்சுதான் போணுச்சா. அதான் அது தொல்லை அதிகமாயிடுச்சுன்றாங்க. டாக்டர் ஏன் டாக்டர் ஓடுறீங்க, டாக்டர் எங்க ஓடுறீங்க, ஐயோ ஓடாதீங்க, ஐயோ எங்க ஓடுற
சுரட்டா கைஸ் என்னாச்சு தெரியுது இது ஆம்புலன்ஸ் வந்திருக்கு எத்தனை ஆள் வராங்க பாருங்க 1 2 3 4 5 6 கைஸ் 6 பேர் வந்திருக்காங்க எங்க திருப்பி ஓடி வராங்க என்னாச்சு மண்டையை கெட்டட வராங்க எல்லாம் நான் ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க எந்த ரூம் தெரியல திருப்பி ஏதோ ஆயிடுச்சு சரி வாங்க ஏதோ ஒரு ரூம்ல 7 நினைக்காம 7ல இதாயிட்டான் ஆறு முதல்ல பார்க்க சொல்றாங்க வாங்க நம்ம பார்க்கலாம் அடியில் என்னமோ இருக்கு ஷோ தேவலாம் போய் முடிச்சுக்கிட்டேனே ஐஸ் அவ்வளவுதான் கேஸ் இந்த வீடியோ நம்ம சொன்ன ஆரோக்கியம் இல்லாதான்ட்டு அவ்வளவுதான் கேஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்தது ஹாரர் கேம் ப்ரோ ப்ளஸ் 1 செய்யலாம் மறக்காம கமெண்ட் அடிக்க மறக்காம எல்லாம் கொண்டு பார்க்குறேன் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தெரிவிட்டு போங்க மறக்காம ஃப்ரெண்டு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க பாய் பாய்